என் சிங்கம் வேற இருக்கிறாப்புல. கோகுலே, என் சிங்கம், என் தலை, என் உயிர் எல்லாமே அவரு தாங்க. ரத்தம், நரம்பு எல்லாம் துடியுதுங்க. என் தலைவனை எடுக்கலான்னு இருந்தேன், பிரிச்சு கூட்டின்னு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ரொம்ப சோகத்துல இருக்கேன் நான். மாமே ஆல் தி பெஸ்ட் மாமே, நல்லா விளையாடு, ஃபீலிங் நல்லா பண்ணு, ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். மாமே இறங்கிருக்காப்புல. மாமே மஜா வாடு மாமே. 12th மேன் யாராவது இங்க வாங்கப்பா, 2 டீம்ல இருந்து. சரி, பெங்கன் லெவன்ஸ்ல இருந்து 12th மேன் வாங்க. அருமையான ஆட்டம். ரவுண்ட்ல உட்கார்றாப்புல, என்ன கதைன்னு தெரியல. இன்னொரு மைக் இருக்கா பாரு, நானும் பேச. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாரு, வந்தோடனே ஓப்பனிங் கொடுத்துரு. ரீகன் பந்து வீச்சாளர் நேம் ரீகன். அகலப்பந்து. நன்றி நடுவர்களே. சரவணா, மலேசியா சரவணா, இவரை பத்தி நம்ம சொல்லணும்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன். என்எஸ்கே நகர்ல சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. ஒரு அருமையான ஒரு பேட்ஸ்மேன். ஃபயர் கைஸ்னு ஒரு டீம் இருந்தது என்எஸ்கே நகர்ல. அந்த டீமுடைய நட்சத்திர ஆட்டக்காரர். நீங்க நான் 1 வருஷம் கழிச்சு வரணும், 2 வருஷம் கழிச்சு வரணும், மட்டும் தான் பார்க்கணும். நான் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க, இல்ல நீங்க பேசுங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் அந்த ஆக்டிங் எப்படி இருக்குன்னு மட்டும் தான் நீங்க பார்க்கணும். நல்ல ஒரு பேட்ஸ்மேனுங்க அவரு. இப்பதான் ஏதோ கிரிக்கெட்லாம் நிறைய விளையாடுறது இல்ல. சிங்கம் வந்து பாருப்பா, நெட்டு அடிக்கிறா போல இப்ப கையில. கோகுலு, லைட்டா தொப்பைய உள்ள வலி, லைட்டா வெளில அசிங்கமா தெரிஞ்சு பாரு. கோகுல் கேட்கணும். ஆமா, சிறப்பான ஒரு பந்து வீச்சு, ரன் அவுட் வாய்ப்பா. ஐயோ, ஓவர் த்ரோ 4 போகுமா? ஆபராம் இல்ல, தொடுத்து பாக்கெட்ல வச்சிருக்காயா? பாக்கெட்ல இருந்து முதல்ல வாங்கியாத. ஏய், என்ன வச்சுக்க பாக்கெட்ல? சொல்லாத. என்ன பாக்கெட்ல பிடிச்சினா ஓடுனுக்குற? அது வாங்கடா, அது வாங்கடா. என்பிஎல் சிக்கர்லாம் ஒட்டி தானே இருக்கும் எல்லாத்துலயும். அது ஒட்டி எடுத்துக்கிறான். ஏய், இருக்குது ஒட்ட நம்பதான். ஓடு, உனக்கு ஒண்ணுமே கிடையாது, ஓடு. ஒயிட். பந்து. நன்றி நடுவர்களே. ரன் இல்லப்பா, அதுக்கெல்லாம் ரன் இல்ல. கார்த்திராஜா ஆவேசமாவது, ஆவேசத்தை கொஞ்சம் அடக்கு. அகலப்பந்து. நன்றி நடுவர்களே. அருமையான பந்து, சிறப்பான பந்து வீச்சு. ரீகன் பந்து நல்லா போட்டுட்டு இருக்காரு. அருமையான பந்து வீச்சு. அகல பந்து. நன்றி நடுவர்களே. 3 வைடு போட்டிருக்காரு. வைடு எக்ஸ்ட்ராஸ் தான் ரன்னே போட்டுட்டு இருக்காங்க இந்த டீம். அண்ணன் தம்பி எல்லாம் கிரிக்கெட்டுக்கு வெளியே தான். அவர் தப்பு பண்ணா அவர் வந்து கண்டிப்பா அவருக்கு அட்வைஸ் கொடுப்பாரு. அண்ணன் தம்பி சித்தப்பா மாமன் மச்சான் எல்லாரும் ஒரே டீம்ல விளையாடுறது இந்த டீம் மட்டும் தாங்க. இந்த டீமே ஒரு சொந்தக்காரங்க டீம். சொந்தக்காரங்க டீம். சித்தப்பா, அண்ணன் தம்பி மாமன் மச்சான் பூரா அம்புட்டும் உறவுக்காரங்கண்ணே. கேள்வி வேற இருக்காருங்க இந்த டீம்ல.
சிறப்பான ஆட்டிங்க. 2 2ங்க. 2G கிராண்டட். ஓவர். ஒரு ஓவர் நீங்க அணி எண்ணிக்கை 14ங்க. அடிச்ச முறை தெரியல 14ங்க. போட்டிங் 14. அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். அடிக்கிற மாதிரியே வந்து சிங்கிள் ஆடுறான் மச்சான். ஆஹா, பட்டாசு யார் வெடிக்கிறாங்க? இங்க வெடி இருக்குதுன்னு அப்போ நான் நினைக்கிறேன். வெளியே ஒரு வெடி, உள்ள ஒரு வெடி வெடிக்குமா? பார்க்கலாம். கட்டப்பா ஆன் ஃபயர். ஆஹா, சரியான ஒரு ஷாட்டுங்க. ஆஃப்ல சூப்பரா பாத்துங்க. நல்ல ஒரு ஃபீலிங். கோகுல் பேக்கப் போங்க. கோகுல் இருப்புல கை வச்சு வேற போறாது மேட்சுகளுக்கு சம்மந்தமே இல்லைன்ற அச்சாருங்க. 4 இல்ல அங்க ரூபன் இருக்காரு. நல்ல ஒரு ஃபீல் இருங்க ரூபனே. நல்ல த்ரோவும் கூட. சூப்பரா அச்சாரு. ரஞ்சிதனா சிறப்பான ஆட்டிங்க. ஆஹா, நல்ல ஒரு ஃபீல்டிங். தருண். நல்ல ஃபீல்டிங், நல்ல ஒரு ரோலிங். கட்டப்பா கம்பேக் கொடுத்துட்டு இருக்காரு. கம்பேக் கட்டப்பா. சிறப்பான ஒரு ஆட்டிங்க. 6 லோகத்துல அடிச்சிருக்காரு. கோகுல் இன்னும் கூட எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் ஓடிட்டு இருக்கிறாரு. எங்க ஓடுறாருன்னு தான் தெரியல. எங்கடா போயிருக்கிற? ஓய் ஓய் கோகுல் எங்கம்மா வந்து வந்து போயிட்டு இருக்க? ரன் இல்ல. ஃபர்ஸ்ட் மேல பட்டதுனால அது ரன் கவுண்ட் வராது. வருங்க வருங்க. 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 20ங்க. இந்த ஓவர் வருங்க. 6 ஓட்டங்களை மட்டுமே விட்டு கொடுக்கிறார். 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 20. அப்படியா? ஃபர்ஸ்ட் மேட்ச். இன்னொரு மேட்ச் ஜெயிச்சா உள்ள போயிடலாம். என் தலைவன் எப்போ ஓவர் போட போறான்னு தெரியலையே. கோகுலே நோண்டாது. மாமாவுக்கு தண்ணி கொடுங்கப்பா. மூச்சு வாங்குதுன்னு நினைக்கிறேன். தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமாண்ணா? தண்ணி மட்டும் தான் கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே. தண்ணி மட்டும் தான். 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 20. இந்த அணிக்காக அடுத்த பந்து வீச்சாளர் ரூபன். இவர் ஒரு யங்ஸ்டர். இந்த அணிக்கு கை கொடுத்தாரா பார்க்கலாம். அருமையான அடிங்க. கேட்சுங்க. சூப்பரா எடுத்திருக்காரு கேட்ச. அவர் யாருன்னு தெரியல. கேட்ச் விச்ச மாதிரியே பண்ணல. வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காரு அவரு.
ரகு அண்ணன் நம்மளுடைய பையன் இப்ப என்னது சபரி. சூப்பர் சூப்பர். உங்க அப்பாவுக்கு கிரிக்கெட் நல்லா தெரியாது, ஆனா நீ கிரிக்கெட்ல இறங்கி கேட்ச் பிடிச்சிருக்க போறா. வந்துவிட்டான் அந்த அணியின் கேப்டன் ஒயிட் கலர் கேப் கார்த்திக் ராஜா. கேப்பா மண்டையில போட்டுருக்கு, கேப்ல ஹெல்மெட். ஹெல்மெட் போட்டு தான் உள்ள வருவாரு. தம்பி அந்த ஹெல்மெட்டை கட்டிட்டாருப்பா. அருமையான ஆட்டக்காரர்ப்பா அவரு. இந்த ஸ்டைல பாருங்க. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்து கான்ஃபிடண்டா ஸ்டார்ட் பண்றாரு ரூபன். நல்ல ஒரு வெல் லெஃப்ட்டுங்க. சாப்பிட்டியாடா நன்றி 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 நன்றி. கை காட்டுறாடி ஒயிட் கொடுக்கும்போது. அருமையான பந்துங்க. சூப்பரா ஒரு கம்பேக்ங்க. வைட் கட் அடுத்த பால் டாட் பால் சூப்பரா போட்டிருக்காரு. அருமையான ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்புங்க. ஸ்வீப் அடிப்பான்னு எதிர்பார்த்தீங்க, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சிருக்காருங்க. 4 ஓட்டங்கள். சிறப்பான ஒரு பேட்டிங் கார்த்திக் ராஜா அவர்களிடமிருந்து. பையனை கூட்டின்னு வரேன் உள்ளங்க. பையனை தூக்கின்னு வரேன். இப்ப மேட்ச் ஆடும்போது இட்டுனோடா. நீ சொல்லிருந்தா ஆச்சுக்கலாம்டா முன்னாடியே. பாண்டி நடுவார்களே சிறப்பான ஒரு ஆட்டிங்க. 4 அடிச்சிட்டு இருக்காரு. ஃபீல்டர் எடுக்கிறாங்க, அங்க ஒரு 4 அடிக்கிறாரு. மறுபடியும் ஃபீல்டர் ஒரு இடத்துல செட் பண்றாங்க, அங்க மறுபடியும் இன்னொரு 4 அடிக்கிறாரு. ஒரு மாதிரி மைண்ட் கேம் விளையாடிட்டு இருக்காருங்க கார்த்திக் ராஜா. சிறப்பான ஒரு பந்து வீச்சு, பேட் பால். நல்லாதான் போலிங் போட்டுட்டு இருக்காரு. ஆனா ஒரு நல்ல பேட்ஸ்மேன், ஸ்ட்ரைக்கிங் நல்லா சூப்பரா இருக்கு அவர் ஆடுறது கார்த்திக் ராஜா. அச்சாருங்க, பிடிக்கவே முடியாது. அவர் அச்சா அந்த பால் நீங்க கையில தொட்டா கீச்சிக்கு வந்துடும் கைய. சார் அப்படிங்க நினைக்கிறேன். 30ங்க. ஒரு 10 ரன். சூப்பரா பேட்ல முடிஞ்ச உடனே 10 ரன் ஆடி இருக்காங்க. பேட்டிங் ஏழாவது மேட்ச் தான் இதோட நம்மளுக்கு. அருணாவா அடிக்கிறான் நல்லா. வேறு நல்லா ஆடுவேன். செம்மையான சிறப்பான ஒரு ஆட்டங்க. ட்ரங்கன் லெவன்ஸ். ஆஹா, அருமையான பாருங்க. வேலு அந்த அணியின் ஐகான் மற்றும் கேப்டன் ஜார்ஜ் நினைக்கிறேன். ஐகான் அந்த அணியின் ஐகான் வேலு களத்துல இறங்கிட்டான். ஆட்டம் கலகட்டையா. ஆனா அங்க எதிரில நிக்கிறது கார்த்திக் ராஜாங்க. ராஜா கிட்ட முடியுமா? ஏய் என் மச்சான் ரொம்ப ஒரு வருஷம் கழிச்சு வந்துக்கிறா, 2 ரன் கூப்பிடுறா அவனை. ஏய் மண்டை சூடாதா? ஏய் கேப்பிங் வாங்கி போடுறோம்.
ஒரு 2 ரூபா தான் அந்த பாயிண்ட் வேணும் கொடுங்கப்பா அவனுக்கு. அச்சாருங்க. மிஸ்ஃபீல்டிங். 2 1 தான். நல்ல ஒரு ஃபீல்டிங். அண்ணன் விட்டா தம்பி புடிக்கிறன்னு புடிச்சு காட்டியிருக்காரு தருண். ரீகன் விட்டா தருண் பிடிக்கிறாப்ல. சித்தப்பா ஃபீல்ட் செட் பண்ண, அண்ணன் பசங்க ஃபீல்டிங் நிக்க, மாமன் போலிங் போட, மச்சான் ஃபீல்டிங் நிக்க, அடாடாடாடா. அட்டாருங்க. ஸ்வீப்புங்க. 2 ரன் நினைக்கிறேன். இல்ல போல. அது உள்ள போனாதான் 2. நல்ல ஃபீல்டிங். சபரி சூப்பரா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காரு ஸ்பாட்டன்ஸ்க்காக. ஏன் நிக்கிறேன் எதுக்கு நிக்கிறேனே தெரியாம ஒரு ஜீவன் வந்து உள்ள ஃபீல்டிங் நின்னுக்குது. சொன்னவனே திரும்ப வருங்க. திருட்டு பார்வை பாரா. கோகுல். அருமையான பந்து வச்சுங்க. வைட் அகல பந்து சூப்பரா லீவ் பண்றாரு. வைட் எல்லாம் போட்டா இந்த அச்சு அவுட் ஆகிற சீனே கிடையாதுன்றாரு. சிறப்பான ஒரு பந்து வீச்சு, நல்ல ஒரு பேட்டிங் கூட. டாட் பாலே விட மாட்டேன்றாரு கார்த்திக் ராஜா. வந்ததுல இருந்து எல்லா பாலுமே பேட்ல ஆடிட்டே தான் இருக்காரு. அவருக்கு டாட் பால் போறதே பெரிய கஷ்டமா இருக்கு ஸ்பாட்டன்ஸ்க்கு. ஸ்பாட்டன்ஸ் பேரே பை. அருமையான ஒரு பந்து வீச்சு. ஓவர். நன்றி நடுவர்கள். 4 ஓவர் முடிஞ்சு அணி அணிக்கு 36. இந்த ஓவர்ல வெறும் 6 ரன் மட்டும் விட்டு கொடுத்துருக்கார். 5 6ங்கண்ணா. ஆறு ஓட்டங்கள் 36. மினிட்ஸ் பிரேக். 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கோங்க. நிறைய நேரம் எடுத்துக்க வேண்டாம். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே எவர்கிரீன் மற்றும் ஆரியஸ் இரணின் தலைவர்களும் பூவாத்தலையா போடுவதற்கு மேலே அருகே வருமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். நேதாஜி பெரிய விக்கெட்டுங்க. அந்த அணியின் கேப்டன் கார்த்திக் ராஜா தன்னுடைய விக்கெட்டை விளையாடுகிறார். நல்ல ஒரு கேட்ச் ரீகன் கிட்ட இருந்து. ரீகன் இல்ல சாரி தருண்.
அந்த பிளேயரும் அவனோட நல்லா இருக்கு. ஒன்னு வாங்கிக்கிறேன். டேய் மைக் ஆஃப் பண்ணானா? அகலப்பந்து. நன்றி நடுவர் அவர்களே. நல்ல ஒரு ஷாட்டுங்க. 2ஆ? 1 மட்டுமே. சரவணா நிறைய ஸ்ட்ரைக் எடுக்க பாக்குறாரு. பெரிய ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் தான் அவரு. அடிப்பாரா? அடிப்பாருங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அவருக்கு மோஸ்டா நிறைய ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. ஆஹா. அகலப்பந்துங்க. ஒயிட். ஒயிட் பிளஸ் ஓடிக்கிட்டே இருக்குங்க பாலு. யாருங்க யார் சக்கர போயிட்டு கட்டின மாதிரி இருக்கு? ஓடிட்டே இருக்கிறாப்புல. துக்காராமா? கீப்பர் நவர மாட்டாருங்க. கால்ல கட்டி. அவர் நவரலாம் மாட்டாரு. கால்ல கட்டி. ஸ்பைடர்மேன் மாதிரி கம் விடுவாரு இருந்துங்கனே. அப்படின்னு பிடிப்பாரு பால. பண்றாரு பேட்ஸ்மேன். தூக்கி போட்டு ஆட விடுறாரு. பால் வரும் பேட்டையும் அவரு தூக்கி வச்சுருக்காரு. பால் வர மாட்டேங்குது. ஒயிட். அகலப்பந்து. நன்றி நடுவர்களே. கோகுல் கிட்ட ஒரு பால் கூட போலங்க. இன்னும் ஜாலியா நிக்கிறான். டி ஷர்ட் தூக்காம இருக்கான். அண்ணானே தெரியல இன்ன வரையும். அச்சாருங்க. ஆறாங்க. ஆஹா டிராப். பவுண்டரியா? அது கேட்சா இல்ல மேட்சான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டுவார்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பெருசா எதிர்பார்க்கிறேன் அவர்கிட்ட. இன்னும் பெருசா. இன்னும் பெருசா எதிர்பார்க்கிறேன். சரோ வா ஷாட்டுங்க. 2 ஓடுவாங்க நினைக்கிறேன் எப்படியோ. கோகுலுங்க. கோகுலு அது யாரு இல்ல கோகுலுங்க. கருப்பா குசும்காருங்க. உங்களுக்கு தெரியாது. கருப்பு குசம் பண்ற மாதிரி மேட்சுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லாம நின்னுதான் நமக்குன்னு ஒரு கேட்ச் ஆக போட்டான். அந்த வீடியோ எடுத்து இப்போ ஸ்டேட்டஸ் வைக்கலாம்னு பார்ப்பான். ஆனா அவனுக்கு தெரியாது அந்த இடத்துல கவர் ஆகாது வீடியோன்னு. சும்மா சொல்லுவான் அப்படிதான். ப்ரோ கவர் ஆயிடுச்சுல கேமராமேன்? கவர் ஆகல. ஏங்க பாலுக்கு போக மாட்டீங்களா? புரியல ப்ரோ. பாலுக்கு போக வைக்க மாட்டீங்களா? பாலுக்கு கொஞ்சம் போக்கஸ் பண்ணல. ஃபாலோ பண்ணுங்க தல. ஃபாலோ பண்ணுங்க. ஃபீல்டர்லாம் தெரியணும்ல. பால் ஃபாலோ பண்ணுங்க. நாற்பத்தி 6. 5 overs completed. Score 46.
பாக்கெட்ல கை வச்சு போட்டு திரும்பி பார்த்தா இங்க வந்து உட்காந்துக்கிற. எங்கடா அவன் போனு? சொல்லிட்டேன் ஃபாலோ பண்ணிட்டா இருக்கான். அந்த கால் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டேன். ஷமி பால் போடுறாருங்க. சாமி ஷமி. நானுங்க ஆகலப்பாந்து ரைட். போயிடுது 6வது ஓவர். இப்போ டைமர் பார்த்துட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் கிட்ட வந்தா அவங்களை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபயரா தெரிகிறா போல ஆளு. அவர் ஏன் குருசாமி ஆகிருக்காரு அந்த டீமுக்கு இப்போ வந்துருது. அந்த டீமோட குருசாமி. ஆமா, அவரும் ஒரு குருசாமி தான். 3 வருஷமா ஆடுறாரு அவரு. அவர் 3 வருஷம், கோபி 4 வருஷம். நைஸ் பால். ராஜா வரலையாடா? என்னடா கார்த்திக் ராஜா வந்து சோதனை. இல்ல 1800 ரூபாடா. இன்னும் நல்லா ஆட்டாங்கடா பேட்டிங். பேட்டிங் சூப்பரா ஆட்டாங்க. சரண் அவுட்டடா? எப்படி அவுட்டானா? ஓ கோகுல் புடிச்சான்ல. நல்ல ஃபீல்டிங் கோகுல்ட்ட இருந்து. சிறப்பான ஃபீல்டிங். சந்தோஷுடைய கேமரா ஃபுல்லா கோகுல் பக்கம் மட்டும்தான் இருக்கு. கேமரா ஃபுல் போக்கஸ் நீங்க தான். தான் எடுக்கலான்னு பார்த்தேன், மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இயர். அருமையான ஆட்டீங்க. ஐயோ, இவ்வளவு நேரம் நல்லா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. வெயில் வர ரொம்ப அடிக்க காரணத்தினால அவர் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுங்கப்பா. அடங்கொய்யால அப்படி வேணா சொல்லிக்கலாம். சிறப்பான ஒரு பேட்டிங். ஆஹா, சூப்பர் ஃபீல்டிங்க. ஒரு பால் தான் மிஸ் பண்ணாரு. அடுத்த பால்லாம் பிடிச்சிட்டாரு. ஓவர் கம்ப்ளீட்டட். 55. தண்ணி அங்க கொடுத்துட்டு போயிருங்க. நன்றி. எப்படி ஓடுங்க திரும்பி. 5 ரன் மைனஸ் பண்ணிடுவேன். 5 ரன் மைனஸ். நல்லா அடிங்க. ஷாட்ங்க. ஒரு ஓட்டங்கள் நினைக்கிறேன். 2 ஓடுறாங்க. சூப்பர், நல்ல ஃபீல்டிங். அகலப்பந்து. நன்றி நடுவர்களே. துக்காராம் அவர்கள் தனது அணிக்காக சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
நல்லா அடிங்க. ஆஹா, ஃபர்ஸ்ட் பால் புடிச்சிருக்காருங்க ரீகன். நான் இப்பதாங்க பாக்குறேன். ரீகன் ஆச்சரியப்படுத்திருக்காரு ரீகன் எல்லாரையும். நல்ல ஒரு ஃபீல்டிங் ஸ்பாட்டிங்ஸ் கிட்ட இருந்து வேணும் சூப்பரா அந்த ஓவரை போட்டுட்டு இருக்காரு. பால் கவுண்ட் எத்தனை சொல்லுங்க? லாஸ்ட் 2. சிறப்பாக வந்துருச்சு. நீங்க என்ன அடிக்கிறது, நானே ஒரு ரன் ஓடுங்க அப்படின்னு விட்டா, ஏன் வேணாம் நான் அடிச்சே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேனும் ஓடல. அச்சாருங்க 6-4. கேப்ல கோகுல் இருக்காருங்க அங்க. ஃபீல்டிங்க கோகுல் இருக்கிற வரைக்கும் பவுண்டரி லைன் பக்கம் பால் போகாது. அவருக்கு ஓவர் கொடுக்கலையா என்னன்னு தெரியலையே. ஓவருங்களா? ஓவர் 5 ஃபீல்டு உள்ள வரணுங்களா? 5 5 ரன்ஸ். ஓகே, ஸ்கோர் 60ங்களா? 60. லெஃப்ட் சைடுல வேற வச்சா அதான் கேட்க மாட்டேன். 7 ஓவர் முடிந்த அணி எண்ணிக்கை 60 ஓட்டங்கள். 7 ஓவர் கம்ப்ளீட்டட். லாஸ்ட் ஓவர். நீங்க பேட்டிங் டீம்ல தான் ஹெல்மெட் போட்டு பாத்திருக்கீங்க. பேட்டிங் ஆடும்போது ஹெல்மெட் போட்டு பாத்திருப்பீங்க. போலிங் போடும்போது ஹெல்மெட் போட்டு போடுவாரு எங்க ஆளு. எஸ், இட்ஸ் கட்டப்பா இவ்வளவு கும்பு. அருமையான பந்துங்க. நல்ல லென்த்ல அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் மிஸ் ஃபீல்டிங். நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு த்ரோ கூட நினைக்கிறேன். ஜார்ஜி நடுவரின் முடிவு நாட் அவுட். சிறப்பான ஒரு பந்து வீச்சு. டாட் பால். அது வரும், அது வரும். போலிங் போடும்போது பாட்டு பாடினே போலிங் போடுவார் எங்க ஆளு. அது ஒரு தனி திறமை அவருக்கு. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சவுண்ட். எனக்கு வந்து ராகம் எடுக்கிறா போல கொஞ்சம் அடியில இருந்து. சவுண்டுக்கு இல்ல அது. ஏய், சிறப்பான ஒரு அடிங்க. கோகுல் இருக்காருங்க. கோகுல் இருக்காரு. கோகுல் இருக்கும்போது 2 ஓடுறீங்களா? எவ்வளவு தைரியம் தான் உங்களுக்கு? அந்த அடே, எவ்வளவு தைரியம் தான் கோகுல் டெஸ்ட் 2 ஓடுவீங்க? சரியா டேய், அவர் கருப்பா இருக்கிறதுனாலே கோகுல் அருமையான ஒரு பந்து வீச்சுங்க. இது ஒரு கட் ஷாட். கருப்பா இருக்கிற காரணத்தினாலே அவர் கெயில் நினைச்சுக்கிறாரு. அவரை கெயில் கெயில் கெயிலர் அணி டாஸ் போடுறதுக்கு கொஞ்சம் வாங்க 2 டீம் கேப்டன். சிறப்பாக ஆறா கேட்சா கேட்சுங்க. சூப்பரா பிடிச்சிருக்காரு வருண். நல்ல ஒரு கேட்ச். வாரியர்ஸ் வாரியர்ஸ் கேப்டன் கொஞ்சம் நூறா ஆவரம் கொஞ்சம் நூறு ஒரு வாரியர்ஸ் கேப்டன். வாங்க 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 வாங்க. எவர் கிரீன் கேப்டன். இன்னிங்ஸோட லாஸ்ட் பாலுங்க. நல்லா போட்டுருக்காரு ஓவரா. கரெக்டா முடிப்பாரா பாருங்கப்பா. ஓ நல்ல பாலுங்க.
நன்றி நடுவர்களே. லாஸ்ட் பால் வந்து டாட் பாலுங்க. ஃபர்ஸ்ட் பால் நின்றுருக்காரு பாருங்க அவருங்க. அருமையான அவரு bowler தான் அவரு. நாட் அவுட்ல போனா ஒரு ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாகும். அது தெரியாதா உங்களுக்கு? அதான். நல்ல ஓவருக்கு இந்த ஓவர்ல ஒரு 6 ரன் மட்டும் விட்டு கொடுத்திருக்காரு. 67ங்க டார்கெட். அப்படிதான் பண்ணணும். வாரியர்ஸ் மற்றும் எவர்கிரீன் 67ங்க டார்கெட். 6 ரன்னுங்க. எவர்கிரீன் மற்றும் வாரியர்ஸ் இது ஒரு வாழ்வா சாவா போட்டி. தோல்வி பெறும் அணி இந்த டோர்னமெண்ட் இந்த வெளியேறும் என்று நினைக்கிறேன். அதிகபட்சம் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா கொஞ்சம் கவனத்தோடு விளையாடுங்க. நன்றி. எப்பா வாரியர்ஸ் டீம் எங்க இருந்தாலும் கொஞ்சம் அவனுங்க இருக்கிற இடத்துக்கு வாங்கப்பா. அவங்க கேப்டன் கொஞ்சம் புலம்புறாப்புல. ஆள் எங்க இருக்கிறீங்கன்னு தெரியலையா? கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. வாரியர்ஸ் வந்து எவர்கிரீன் டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் bowling சொல்லியிருக்காங்க. வாரியர்ஸ் வந்து பேட்டிங் ஆடுறதுக்கு ரெடி ஆயிடுங்க. இந்த மேட்சோடைய இப்ப நடக்க போற மேட்சோட டூ ஆர் டை மேட்ச்னு கூட சொல்லலாம். ஜெயிக்கிறவங்க டோர்னமெண்ட்ல இருப்பாங்க. தோக்குறவங்க கொஞ்சம் டவுட் தான். வெளியே போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 டீமே போன மேட்ச் லாஸ் பண்ணிருக்காங்க. வெங்கல் லெவன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள வாங்க. டைம் இல்ல. நம்ம சீக்கிரமா முடிச்சாதான் இன்னும் 8 மேட்ச் நடத்தி முடிக்கணும். உங்க சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா நடத்த முடியாது. கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க. நம்ம ஏரியா நம்ம கெத்துன்ற மாதிரி நம்ம டோர்னமெண்ட் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க. இங்க நடக்கிற டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா நம்மளே நடத்திக்கிற ஒரு டோர்னமெண்ட் தான். இதனால நம்ம யார் தோத்தாலும் யார் ஜெயிச்சாலும் நம்ம ஏரியா பசங்க தான் வின் பண்றாங்கன்ற அந்த ஒரு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒருத்தர் நம்ம கலாச்சிக்க வேண்டாம். கேமா விளையாடுங்க. யாரும் கலாய்க்க தேவையில்ல. நாளைக்கு எல்லாருமே எல்லாரும் கூடயும் எல்லாரும் மூஞ்சிலும் முழிக்கணும். அதனால மேட்சா மட்டும் விளையாடுங்க. வரான் மச்சான் வரான். பாவம் 4 ஏன்டா டேய் நான் எவனா நேரில் வளர்ந்துருவேன். ஏன்டா என்ன இப்படி போட்டு வதைக்கிறீங்கன்ற மாதிரி இருக்குது மச்சான். பால் வாங்கியாச்சு. ஆமா நம்ம டீம் மாமாமா நீ வேற லெவல் மாமா நீ. அடுத்த வருஷம் என் டீம் தான். அவனை வச்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாரு. ஆனா அருமையா ஆடுறாருங்க. அழகு பாடி ஸ்டைல பாருங்களேன். அப்படியே கிள்ளி முத்தம் கொடுக்கும் நம்மளுக்கு. கிள்ளி முத்தம் கொடுக்க போறியா? டேய் அது முத்தம் கொடுத்துல வேற ஆளுக்குறாங்க. அன்னைக்கு பார்த்த வண்டியில இட்டுன்னு போனா யாரையோ. ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடா. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் இவ்வளவு டிலே பண்றீங்க? பால் எங்க? என்கிட்ட தான் இருக்கா பால்? பால் அவங்க கிட்ட போட்டு ராணி மாதிரி
யூஸ் பண்ணிட்டு ஒரு பால் கொடுத்துருங்க. பிரிக்காம பார்க்க சொல்லுங்க. மேட்ச் கொஞ்சம் ஃபாஸ்டா நடத்துங்க. இந்த மேட்ச் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எல்லா மேட்சும் கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சுது. ஏய் ஏன் அந்த 4 விட்ட? குடுன்னு ஓடி வந்து பின்னாடி இந்த 4 எடுத்துக்கலாம்ல. பரவாயில்ல, ஃபீலிங் சபாஷ். அடிங்க. அது சொல்றேன், மேட்ச் முடிஞ்சு சொல்றேன் மச்சான். அந்த இதுல ஸ்கோர் பாரு, உனக்கே வரும் பாரு. கிரிக்கெட் ஹவுஸ்ல போய் பாரு. 67 டார்கெட். நல்ல ஒரு காமன் கம்போஸ்டான ஒரு சிங்கிள் ஆடி இருக்காரு. நிதானமான ஒரு தொடக்கம். ரங்கன் லெவன் உடன்ஸ் நவீன் இருப்போம். இரு அங்க டிஷர்ட் போட்டிருக்கோம், பின்னாடி போயிடுங்கடா. ஏன்னா டிஷர்ட் போட்டு அங்க நிக்காதீங்க, ஃபீல்டர் மாதிரி இருக்கும்டா. பின்னாடி போயிடு, கொஞ்சம் பின்னாடி நில்லுங்க. ஏன்னா ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டிருக்கீங்க, அதுக்காக சொல்றேன். சிறப்பான ஒரு பாலுங்க, டாட் பாலுங்க. சிறப்பான ஒரு பந்து பிச்சு நவீன். சிறப்பான ஒரு தடுப்பாட்டம், நல்ல ஒரு ஃபீல்டிங்க. சரோ பேட்டிங்லயும் சரோ, ஃபீல்டிங்லயும் சரோ. கலகரா போல. போலிங் கொடுப்பீங்களா? எங்கன்னா இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு வரானா? நல்ல ஒரு பாலுங்க, சூப்பரா போட்டாரு. டாட் பால். பாண்டியா ட்ரங்கல்ல விளையாடுறாரு. அது கார்த்திக் ராஜாடா. சூப்பர் ஷாட்டுங்க, கேப்ப ஃபைண்ட் பண்ணாருங்க. கமான் மனோஜ் உன்னால முடியும்னு சொல்லு. பாத்து புடியும்பா அவனை புடியும். அவனை புடிச்சு உள்ள தள்ளுங்கப்பா. நல்ல ஒரு ட்ரைங்க, நல்ல ஒரு முயற்சி. மனோஜ்க்கு விழாக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். நல்ல ஒரு ஷாட்டுங்க, ஒரு யங்ஸ்டர் சூப்பரா கேப் ஃபைண்ட் பண்ணி ஒரு பவுண்டரி. மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டார்ட்டுங்க. மறுபடியும் அதே கேப் அடிக்கலான்னு பார்த்தாரு, கொஞ்சம் கேட்ச் ஆயிடுச்சு பால். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஒரு அணி எண்ணிக்கை 7 ஓட்டங்கள். நோ லாஸ். ஓவர் கம்ப்ளீட்டட், ஸ்கோர் 7 ரன்ஸ். இன்னும் 7 ஓவர்களில் 60 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். பவர் பிளே நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு நவீன் அவர்கள். ஓவர் நேம் விமல். இப்பதான் கராத்தா என்கிட்ட ஏதோ விமல் சொல்லி வேற ஏதோ சொன்னான். விமல் பாக்கா அந்த மாதிரி இப்போ விமல் வந்திருக்காரு. நல்ல ஷாட்டுங்க, அருமையான அடிங்க. கேப்ப சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. கேப்ல நவீனா, நவீன் தான் ஜெயிச்சாரு பால்ல. என்ன இங்க நின்று கை காட்டுகிறான்? ஓட்பா, பேட்டிங் நீதான் ஓடணும். நல்ல ரன்னிங். உங்க டீமே வந்து உன்னை தள்ளி விடுவாங்க போகுது அதுக்கப்புறம். ஆஹா அடிச்சாருங்க. ரஞ்சித் பாத்து
இதெல்லாம் பால் மிஸ் பண்ணி எடு. போன வருஷம் என் கேட்ச மட்டும் புடிச்சுட்ட விடாம. அப்போ லைட்டா வாயில போட்டுருந்தாப்ல. போட்டுக்கிட்டேன். அதான் கேட்ச புடிச்சுட்டாரு. இப்ப ஏய், போடலன்னு வைங்க. அவன செக் பண்ணுங்க. இவன டீமே முதல்ல செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே செக் பண்ணிருக்கணும். நல்ல ஒரு ஆட்டங்க. சிறப்பான ஒரு தப்பாட்டம். அவர் கண்ட்ரோல் பண்ணி ஆடலான்னு ட்ரை பண்ணாரு. அந்த பால் எட்ஜ் ஆயிடுச்சு. தேவையில்லாம தன்னோட விக்கெட் இழந்திருப்பாரு. அச்சாருங்க. இப்பதாங்க வெயிட் பண்ணாங்க லாஸ்ட் வரைக்கும். போடுறியா? ஆஹா! நல்ல ஃபீல்டிங்க. துக்காராம் கிட்ட தண்ணி வந்து லெகம்பேட் அம்பேர்ட்ட மட்டும் கொடுத்துட்டு வந்துருங்க. தண்ணி பிடிச்சின்னு போயிட்டு. ஸ்பார்டன்ஸ் கொஞ்சம் தண்ணி பிடிச்சின்னு போய் அம்பேர்ட்ட கொடுத்துட்டு வந்துருங்க. அம்பேர்ட்ட தண்ணி இருக்குடா. அங்க தருண் அங்க இருக்கு பாரு. சிறப்பான ஒரு பந்து வீச்சுங்க. விக்கெட்டுங்க. ஆபிரகாம் தன்னுடைய விக்கெட் இந்த வெளியேறி கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் அடுத்ததாக அந்த அணியின் ஜெகன். மற்றொரு பேட்ஸ்மேன் ஜெகன். எம்பேர்ட்ட கொடுத்துருவாங்க ரூபன். பேட்ஸ்மேனை நீங்க கான்டாக்டே பண்ணக்கூடாது. வந்துருங்க, அப்படியே வந்துருங்க. ஆமா, அது ஒரு 3 ரன் இல்ல. 3 இது ஒரு டபுள். வச்சாருங்க நேரா. ஆளே இல்ல. அருமையான அடி. பால் நின்னுட்டாங்க. 2, 3 ஆகுமா? ஆகாதா. நல்ல ஃபீல்டிங். நல்ல ஃபீல்டிங். ஸ்லோவா பார்த்தா கீப்பர் அடிக்கிற மாதிரி வச்சா பார்த்தா அந்த பூமி இங்க போகுது. அது ஒரு ட்ரிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓவர். 2 ஓவர் முடியல. இன்னைக்கு 16. நல்ல ஒரு ஸ்டார்ட்ங்க. பதினாறு. இந்த ஓவர்ல 9 ஓட்டங்கள். இதோ வந்து விட்டார் ரஞ்சித். என்எஸ்கே நகர்ல ஃபயர் காய்ஸ்ல பார்த்தங்க அந்த 2 பேரு. இடுப்பு மேல கை வச்சு 2 பேர் ஜோடியா நின்னுறானுங்க. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே. மச்சான் வயசாயிடுச்சு மச்சான் நம்மளுக்கு. அப்படி நிக்க வேண்டியதா, இடுப்பு மேல கை வச்சிருவான். நீங்க ஃபயர் காய்ஸ் தான், இங்க ஸ்பீட் பாய்ஸ் உட்காந்துக்கிறாங்க. அங்கிள் ஆயிட்டாங்க ஆல்ரெடி. அகலப்பந்து. நன்றி நடுவர்களே. சொல்லுங்க ப்ரோ. நோ பாலுங்களா? ஒரு நிமிஷம். டேய் யுவராஜ். இருக்காரா? டேய் அந்த ஜெர்சி போட்டுருக்கீங்க. நீங்க பின்னாடி போங்கடா. ஃபீல்டர் மாதிரி இருக்கீங்கடா. டேய் உங்களுக்கு புரியுதா? நீ பால் நிறுத்தமா போட விடாது. இரு ஒரே நிமிஷம் இரு. பால் வந்ததா மாஸ்டர் உங்ககிட்ட? அப்படியே கொஞ்சம் பின்னாடி போவீங்களா நல்லா? சிறப்பான ஒரு பந்து வீச்சு. டாட் பால். ஆமா, அடுத்த மேட்ச் உங்களுக்கு டாட் பாலுங்க. மறுபடியும் டாட் பால். சிறப்பான ஒரு பவுலிங் ரஞ்சித் அவர்களிடமிருந்து.
சிறப்பான ஒரு ஸ்வீப்புங்க. ஸ்வீப்புக்கான ஃபீல்ட் செட் இருக்குதாங்க. ஒரு ரன் மட்டுமே. நல்ல அருமையான ஒரு ஃபீல்ட் செட் வச்சு போலிங் போட்டுட்டு இருக்காங்க. Duncan Levin. உங்க லோகோ வேற லெவல்ல இருக்குங்க. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. பேட் பால். சின்னதா ஒரு பிரஷர் பில்ட் ஆயிட்டு இருக்கு பேட்டிங் டீமுக்கு. பேட் பால் நிறைய விழுந்துகிட்டே இருக்கு. வைடுங்க. சிறப்பான ஒரு அடிங்க. ரெண்டா ஓடிதான் இருக்கணும். அந்த கம்பிக்கு அந்த பக்கம் போனாதான் ரெண்டு. இல்ல அந்த போஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல மண்ணு கொட்டிருக்காங்க இப்போ. அந்த டவுட்டுக்கு தான் அந்த போஸ்ட் வச்சிருக்கோம் நாங்க. போஸ்ட் தாண்டினாதான் ரெண்டு. போஸ்ட்டுக்கு உள்ளலாம் இருந்தா ஓடிதான் எடுக்கணும். சாப்பிடு எனக்கு அந்த தவா மட்டும் கொடு. இல்ல வேணாம் நான் அப்படியே சாப்பிட்டுறேன். நீ சாப்பிடல? ரஞ்சித்தே இது சாப்பிடுறா, சாப்பிடு லைட்டா சாப்பிட்டு வை. சாப்பிட்டு வைடா. எனக்கு அந்த லிச்சி குடுறா. ஏய் பொய் சொல்லாத. என்ன பண்ண லிச்சி போறேன்? இருக்கும் எடு. கீழ இருக்கு. ஒரே ஃப்ளேவரா இருக்குது. இதான் இருக்கும். லிச்சி வேணும் 2 நாளா. இந்தாயா. ஸ்கோர் 23. ஸ்கோர் 23. 3 overs completed. அணியின் எண்ணிக்கை 23. ஒண்ணா ரெண்டா? ஒண்ணுங்க. நல்ல ஃபீல்டிங். பேட் பாலுங்க. கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கோச்சுக்காதீங்க. விக்கெட். அருமையான கேட்ச். விமல் நல்லா கேட்ச் பிடிச்சாரு. அடுத்த பேட்ஸ்மேன் ரூபன். ஏன்பா கார்த்திக் ராஜா கேப்டன் விக்கெட்டை கைப்பற்றிருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேன் ரூபன். நல்லா போலிங் போட்டாரு இந்த தம்பி. அருமையான ஷாட்டு. கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க. பெருமாள். அருமையான ஷாட் இது. இங்க ஒரு செக் செக் செக். ஓகே
2 ரன். காட்டு மாமா. காட்டு மாமா. நோ பால். லெக் நோ. நோ பால் போட்டிருக்காரு bowler. ரெண்டு யங்ஸ்டர் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. அகைன் ஒரு வைடு பிளஸ் 1 2 வைட் பிளஸ் 2 ஓடி இருக்காங்க. ஆமா. லாஸ்ட் பால்ல நோ பால் வைடுன்னு போட்டுட்டு இருக்காரு. ஓகே அவுட். விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் கிறிஸ் கெயில். ரைட் ஹேண்ட் கிறிஸ் கெயில். யாருது இப்ப பிச்சது? பெருமாள். 4 ஓவர் முடிஞ்சிருக்கா? இன்னிங்ஸ் பிரேக். ஸ்கோர் எவ்வளோ? பொறுப்பா 32. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 32. 24 பாலுக்கு 35 அடிச்சா வின்னு. ஆமா வின்னு. இன்னிங்ஸ் பிரேக் போயிட்டு இருக்கு. 2 நிமிஷம் பிரேக். கிறிஸ் கெயிலுங்க. அடுத்து இறங்கியிருக்காரு கிறிஸ் கெயில். அடிப்பாரா? சரியா இருக்கு போல இது. ஆரஞ்சு கலரு எங்க பேட் தான் ஆபீஸ் பேட். திரும்பி வந்துட்டான் கோவுலா இலைய போறேன்னு சொல்லிட்டு. இது எங்க மச்சான் அவனா நல்லா இருக்கு. அவங்க அம்மால பார்த்தா எங்கடா தொலைது ஒரு மச்சான் என்ன மச்சான் நம்மளுக்கு உள்ள என்ன மச்சான் இப்பதான் பெருசா ஆயிடுமா அவனுக்கு. கதிர் அவர்களே, சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்ல வரீங்க? டாஸ் வின் பண்ணா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுப்பீங்களா இல்ல சேசிங் எடுப்பீங்களா? எப்படி சொல்றது? இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட ஒரு கேள்வி வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேள்வி. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் விண்டு நாங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா விண்டு ஃபேவரா நான் எடுப்பேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய டீம்ல ஃபீல்டிங் பவுலிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் அதுக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணிப்பேன். கேட்ட கேள்வி பேட்டிங் எடுப்பீங்களா சேசிங் எடுப்பீங்களா? அதுக்காக தான் நான் உங்களுக்கு பதில் சொன்னேன். எங்க டீம்ல இருக்க பவுலர்ஸும் பேட்ஸ்மேனும் ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா டாஸ் வின் பண்ணோடனே பேட்டிங் எடுத்துருவேன். கண்டிப்பா நீங்க எவ்வளவு ரன் அடிச்சாலும் நான் டிஃபெண்ட் பண்ணுவேன். உங்க டீம்ல பிரதீப் அடுத்த வாட்டி பவர் பிளேல சான்ஸ் எடுக்கலாம்னு இருக்காரு. பாத்தீங்களா? அதுதான் ஃபர்ஸ்டே ஒரு இது சொன்னேன், விண்டு ஃபேவர் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட்னு. மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்பாட்டன்ஸ் அணிக்காக வருண் ஸ்ட்ரைக்ல. பிரசன்ட்ல பொறுத்த பாத்தீங்கன்னா சேசிங் ரொம்ப ஈஸிங்க. டாஸ் வின் பண்ணி கண்ணு மூடி நீங்க சேஸ் பண்ணலாம். ஆனா நீங்க நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா கடைசியா நடந்த முடிஞ்ச மேட்ச்ல நீங்க மிஸ்டேக்குமே இல்லாம பேட்டிங் ஆனீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா சேஸ் பண்ணலாம் எவ்வளவு ரன் அடிச்சாலுமே. நீங்க ஏன்னா எக்ஸாம்பிள் அந்த S2 மேட்சே பார்த்துருக்கலாம். நீங்க பவுண்டரியே இல்ல ஆனா ஓடியே நிறைய மேட்சிங் பண்ணாங்க. அருமையான அவரு.
பிடிச்சிருக்காரு. கபால்னு பால பிடிச்சு கபால்னு அடிச்சாரு. பாருங்க அவுட்டுங்க. வெளியே வந்து பாருங்க. ஒரு பால் கூட ஸ்ட்ரைக் பண்ணல. ரசிகர்களுக்கு ஏமாற்றம் கொடுத்து வெளியேறும் கோகுல். காத்து வந்து பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க. ட்ரங்கன் 11. இன்னைக்கு என்னன்னு தெரியல. முடியுது. சோக பாட்டு எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுண்ணா. கொஞ்சம் கோவத்துல இருக்காரு கெயிலு. அப்புறமா பேசலாம் நம்ம அவர்கிட்ட. இதோ இதுவாக அந்த அணியின் குரு எனக்கு தெரிஞ்சு ஸ்பாட்டன்ஸோட ஐகான் கோபி தான் நினைக்கிறேன். வருஷம் வருஷம் இங்கதான் ஆரம்பிச்சதுல 4 வருஷமா அங்கதான் ஆடுறான் அவன். கெயிலு விக்கெட் போறது கிருஷ்ணா 50 ரூபா அன்பளிப்பா. அவன் அண்ணனாச்சு அவன். இப்படிலாம் பண்ண மாட்டானே. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. நாட் பால். மறுபடியும் ரன் அவுட் வாய்ப்பா. கோகுல் பண்ண தப்ப கோபி பண்ணல. கோகுல் ஊரை சுத்தி ஓடி வந்திருந்தாரு. அதுக்குள்ள புடிச்சு வச்சிட்டாங்க. அவர் நேரா ஓட்டாரு. லெகம் பேட்ட போய் கை குத்துட்டு ஹாய் ஹாவ் சொல்லிட்டு வராரு அந்த பக்கம் போயிட்டு. லாஸ்ட் டூ மைக்கே வேணாம்னு நினைக்கிறேன். கோபி அருமையான ஒரு பந்து வீச்சுங்க. டாட் பால். விமல் மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு. விமல் நாக்கிலே கேசரி. இவர் கண்டென்ட் குத்துனே இருக்கிறாருங்க எனக்கு பேசுறதுக்கு. எங்கேயும் போதோ பக்கத்திலே உட்காருன்னா ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன் வந்துட்டாரா? டாட் பாலுங்க. ஃபுட்பால் ஸ்கில்ஸ் நிறைய இருக்குங்க இவங்க கிட்ட. ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன் பாஸ்கர் எங்கிருந்தாலும் மேலே அருகே வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன். என்ன ஸ்பீட் பால்ஸ் சொல்லி சுட்டுதுங்க. அங்கிள் ஆயிட்டு 6. இன்டர் போடாதீங்க. அதில் போடக்கூடாது. அம்பேர் டைம் என்னாச்சு? டைம் செக் பண்ணுங்க. டைமர் செக் பண்ணுங்க. கூட்டத்தை கழிச்சாங்க பாருங்க. அவ்வளவுதான். டைம் கேட்டா போதும். சதுரனுக்கு. அதான். bowler நேம். ஏய் உங்க டீம்ல இருந்து ஆனா 12th மேனிங் வாங்கடா. ஒருத்தர் பேர் கூட தெரியல எங்களுக்கு. கேட்ச் பிடிக்கிறீங்க யாரும் தெரியல. போலிங் போறது யாரும் தெரியல. நேம் போடுறேன் இதுல எல்லாத்துலயும். எல்லாம் போதையில இருக்கீங்க. 12th மேன் யாருன்னா ஒருத்தர் வாடா. சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். வேறுதான் இருக்கணும். அது உள்ளதான் தான். அதை தாண்டினாதான். ஓகே 2 ஓட்டங்கள். 12th மேன் யாருன்னா வாங்க. ட்ரங்கன் 11s. ஒருத்தர் கூட நவுர்லையடா. அங்கேதானா நிக்கிறீங்க. வராயா வராயா. ஏய் இவனா அமாவாசை. இல்ல பௌர்ணமி தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி வந்துச்சு. தேய்பிரையில தான் ஆளு கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாப்புல. சிறப்பான ஒரு அடி. பட்டம். கஷ்டப்பட்டு அடிச்சு ஒரு ரன் தான் ஓடுறாரு. ஒரு காமன் கம்போஸ்ட் ஆடிட்டு இருக்காரு. எப்ப பிளைட் டேக் ஆஃப் ஆகும்னே தெரியல. டேக் ஆஃப் பண்ண வேண்டிய நேரமும் வந்துட்டு தான் இருக்கு கிட்ட. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. ஒரு அருமையான கவர் டிரைவுங்க கீப்பர் கிட்ட. கீப்பர் கிட்ட கவர் டிரைவா? என்னங்க சொல்றீங்க? ஒரு அருமையான டிரைவு.
அந்த அணியின் கேப்டன் ஜார்ஜ் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அச்சாருங்க. அடிங்க. 6 போமா? கேட்ச் வாய்ப்பு நழுவி போனது. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா? இல்லங்க. ரன் அவுட்டும் விட்டுங்க. அவுட்டுங்க. ரன் அவுட் நெட்ல போய் வச்சுக்கிறாருங்க. இவ வந்து விட்டார் அந்த அணி நம்பிக்கை நாயகன் சட்டப்பா. ஹெலிகாப்டர் ஷாட் ஃபுல்லா. ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. போறாங்க எங்க ஆக்சன் பண்ணுகிற மேட்ச் ஆடுறா. மைதானத்தில் எவ்வாறு பால் போட்டாலும் அதை ஹெலிகாப்டராக மாத்தும் திறன் உள்ளது. பிரகாஷ், நம்ம கமெண்ட்ரி பண்றோம். நம்ம கூட பேசுவோம் பொழுது விட்டாங்க இருந்து. அம்பேருக்கு இப்ப வேலையே இல்ல. வைடு நோ பால் அவுட் கூட அவரு விட்டுப்பாரா. அவ்வளவுதான். ஃபீல்டர் செக் பண்றாருங்க. ஏங்க அந்த பக்கம் பார்த்து நின்றுட்டு இருக்காரு. இருங்க. என்னங்க கீப்பர் பேட்ஸ்மேன் அண்ணன் தம்பியா? ஹெலிகாப்டருங்க மிஸ் ஆயிருக்கு. மிஸ் ஆயிருக்குங்க. அவங்க குத்தி வர பாரு எப்படிங்க ஹெலிகாப்டர் ஆக முடியும்? என்னங்க நீங்க? ஜன்னல்ல அடிச்சிட்டு போறேங்க அவரு. மிஸ் ஆயிருக்கு ஸ்டார்ட். அடுத்த ஹெலிகாப்டர் வெயிட் பண்ணுவோம். படலங்க. டாட் பாலுங்க. ட்ரங்கன் லெவனுக்காக அருமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஓவரா? கடைசி பந்து. ரைட். எதிரிகள் உங்கள் எதிரிகள். சார் கட்ட போடா. அதான் நினைக்கிறேன் நான். ஏதோ ஆர்டர் பண்ணிக்கிறேன் சாப்பிடுறது. அந்த கேட்டு ஒருத்தர் நினைக்கிறார். அருமையான தடுப்பாட்டம். அங்கு பால் கூட விளையாடிட்டு இருக்காரு. ஏன்டா டேய் தடுப்பாட்டம் போடா இது. அவருங்க ஃபீல்டர் தடுப்பாட்டம். என்னங்க நீங்க? நல்ல ஒரு ஃபீல்டிங்க. ஓவர். 6 ஓவர் முடிவு அணியின் எண்ணிக்கை 44ங்க. இன்னும் 12 பந்துகளில் 23 அடிக்கணுங்க. 12 மேல 23. 2 overs 23 runs needed. அந்த டீம் உடைய யார் நம்பர் காப்பாத்த போறா ட்ரங்கன் லெவன? ஒரு நிமிஷம். மேட்ச்க்குள்ள வாங்க. அந்த அணியை 2 ஓவர்ல 23 பாசிபிளா இந்த இடத்துல 2 பேட்ஸ்மேன் அவங்க டீம்ல ஸ்ட்ரைக்கிங் பட் கோகுல் 334 ரன் அவுட். ரன் அவுட். அது இந்த மாதிரி ஓடிதான் ரன் அவுட் ஆகும். டேய் 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 2 ரன் பெனால்டி. 2 ஓவர்களுக்கு 23 ரன்கள் எடுத்தால் ஸ்பாட்டன்ஸ் அணி வெற்றி. ரூல்ஸ் அதுதான் ராஜ் சொன்னது. ரூல்ஸ் வந்து நீங்க மாறல ஓடுனே இருக்கற உள்ள. தண்ணி அம்பேர் தான குத்துற சொல்லுங்க உங்கள. ராஜ் இல்லடா ஜார்ஜ்டா. மரம் சாயுது பாரு கோவல புடி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஜெகனே டேய் வர டேய். அவன வர சொல்லலாம். டேய் மரத்து பின்னாடி போயிரு. நீ வாடா அப்படி வாடா. நல்ல ஒரு அடி போயிருக்கு. அவ்வளவுதாங்க. நல்ல த்ரோ வாங்குறது. பாத்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காருங்க அவரு. ஒரு இடைமதிப்பு போலருங்க இவரு. ஆக்ஷன்ல 1700 ரூபாய் கிட்ட போயிருக்காரு. நல்ல ஒரு யங்ஸ்டரும் கூட. என்எஸ்கே நகரின் நம்பிக்கை யங்ஸ்டர்ஸ் தான். நம்பர் இல்லங்க நகர். கொஞ்ச நேரம் அப்படிதான் ரோல் ஆகும். அருமையா ஒன்றா இரண்டா ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஃபீல்டிங் அங்க பறக்குறாங்க ஃபீல்டிங் ட்ரங்கன் லெவன்ஸ்.
ஸ்விங் அண்ட் மிஸ்ஸுங்க. bowling. மிஸ் ஆயிடுச்சு. நல்ல ஒரு பந்து வீச்சு. அந்த அணிக்காக நவீன். மீண்டும் ஒரு ball. நீங்கள் அனைவரும் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஹெலிகாப்டர் ஃப்ரீயா பறகுதுங்க பாலு. சூப்பரா போட்டுட்டு இருக்காருங்க நவீன். அந்த அணிக்காக ட்ரங்கன் ரவுண்ட்ஸ் அணிக்காக சிறப்பான ஒரு பந்து வச்சு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு நவீன். என்எஸ்கே நகரின் நம்பிக்கை நாயகன். சாரி, சின்ன ஒரு தடுமாற்றம். அகலப்பந்து. நன்றி நல்லது அவர்களே. பிரஷர் அந்த bowler. இல்லைங்க, பேட்ஸ்மேன் தான் இருக்கு இன்னும். நல்லா 2 டாட் எடுத்திருக்காரு. கான்ஃபிடண்டா போட்டு 2 டாட் எடுத்திருக்காரு. என்ன அருமையான ஒரு மீண்டும் மீண்டும் டாட் பாலுங்க. full toss-ங்க. Full toss அ விட்டாருங்க. ஷேடோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல் டாஸ்ங்க நல்லா அடிச்சிருந்தா போயிருக்கோம் வெளியே. இந்த மிஸ் நேரத்தில் பண்ணிருக்காரு. ஒரு முக்கிய பதிவு. நானா அடி. நல்ல ஒரு ஷாட்டுங்க. 7 ரன் 8 ரன் இந்த ஓவர்ல நினைக்கிறேன். இங்க கலர் கலரா பேட் இருக்கு. ஆனா இங்க ஒரு பேட் 82 6 balls 15 runs. அவர்களே 6 பந்துகளில் 15 ஓட்டங்கள். ஒரு குச்சி ஐஸ் பேட்னு ஒண்ணு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஆமா, குச்சி ஐஸ் பேட் நீங்க கேள்விப்பட்டீங்களா? நீங்க நானும் கேள்விப்பட்டுங்க. புள்ளி போடுவீங்க இனிமே நீங்க. கோகுலு கோகுலு அதுதான் ராஜு ராஜு நீங்க அந்த ரூல்ஸே ஃபாலோ பண்றீங்கன்னா அதுக்குதான் ரூல் போட்டது. அப்படியே கேட்ட பார்த்து ஓடு. ஆறு பந்துகளில் 15 அடித்தால் வெற்றி. ஒரு மாதிரி 50-50 தாங்க. ஏன்னா ஒரு ஓப்பனிங் வந்து ஆடிட்டு இருக்காரு. நல்லா பேட்ல வர படும், நல்லா பால் நல்லா சைட் ஆகும் அவருக்கு. இப்ப அவர் கையில மட்டும்தான் மேட்ச் இருக்கு. ரொம்ப நேரம் பிச்சு பால் வர ஃபுட்பால் மாதிரி தெரியுவாங்க. ஆறு பாலுக்கு 14 எடுத்தால் வெற்றி. 6க்கு 14. அந்த bowler குக்கும்பர் மறுபடியும் ஒரு அகலப்பந்து. 6 பாலுக்கு 13 ரன்கள் எடுத்தால் வெற்றி. ஆறு பந்துகளில் 13 ரன்கள் எடுத்தால் வெற்றி. மறுபடியும் ஒரு அகலப்பந்து. மறுபடியும் ஒரு அகலப்பந்துங்க. 1-2 ஆகுவாரா? ஓடிட்டாருங்க. மேட்ச் இன்னும் இருக்குங்க. எங்கேயும் போல. 6 பால்ல 9. மேட்ச் ஒரு மாதிரி குரூஷலா போயிட்டு இருக்கு. 6 பாலுக்கு 9 ஓட்டங்கள் மட்டுமே அடிக்க வேண்டும். எப்பா 5 போயிருக்கா? ரைட் ரைட் ரைட். 6 பாலுக்கு 10 அடிக்கணும். பாலே போடாம 5 ரன்கள் போட்டிருக்கிறார். 4 பாலுக்கு 10ங்க. பிரசாந்த் bowler விட்டதை பிடிப்பாரா? நல்ல சரியா ஆடுங்க. நல்ல ஃபீல்டிங்க. கட்டப்பா வெளியேற்றம்.
வேறு வழியின்றி கட்டப்பா வெளியேறுகிறார். ஸ்பார்டன்ஸ் அணிக்காக அந்த அணியின் கேப்டன் வேலு. அடுத்த பேட்ஸ்மேன் அந்த அணியின் ஐகான் வேலு. இது பாட்டாவா? அருமையான பந்துங்க அங்க. டாட் பால ரன் ஆக்கியிருக்காருங்க. ஒரு வைட் யாக்கர். 4 பாலுக்கு 8ங்க. மேட்ச் இருக்குங்க இன்னும். நல்ல வைட் யாக்கர் போடுறாருங்க இவரு. மேட்ச்ல ஏதோ நடந்துகிட்டே இருக்கு. நல்ல ஃபீல்டிங். சூப்பரா பினிஷ் பண்ணிருக்காரு தருண். மீதமுள்ள பந்து 3 பந்துகளில் 6 அடி வைத்தால் வெற்றி. மேட்ச் இருக்குங்க, மேட்ச் இருக்கு. அடுத்த மேட்ச் உங்களுக்கு இருக்கு. கரெக்ட். ஒரு அருமையான ball. பாலுங்க. 3 பாலுக்கு 5ங்க. 5ங்க. 3 பந்துகளில் 5 அடித்தால் ஸ்பார்டன்ஸ் அணி வெற்றி. டேய் இங்க அம்பையர் கொடுத்துட்டு வாங்க. அம்பையர் அந்த தண்ணி வாங்கிட்டு அனுப்புங்க. ஏய் இங்க குடுறா. வாப்பா வாப்பா. 3 பாலுக்கு 5 அடிச்சா ஸ்பார்டன்ஸ் வின் பண்ணுவாங்க. கீப்பரோட மிஸ்டேக்கால ஓடி இருக்காங்க. ரன்னு 2 ஓடுவாங்களா? ஆமாங்க 2 ஓடுவாங்க. ஐயோ டைரக்ட் அடிச்சு மேலே அவுட்டுங்க. 2 பாலுக்கு 3. 2 பாலுக்கு 3ங்க. மேட்ச் இன்னும் இருக்குங்க. 2 பாலுக்கு 3. டாட் பால கீப்பர் குடிக்காத காரணத்தினால 2 ரன் ஓடி இருக்காங்க. கோலிங் நல்லா தான் போட்டிருக்காரு. ட்விஸ்டுங்க. கேம்ல ஒரு பெரிய ட்விஸ்ட். நரீன் கேப்டன் ஜார்ஜ். சூப்பர் ஓவர் இல்ல. ஆயிடுச்சுன்னா சூப்பர் ஓவர் இல்ல. ஈச் 1 பாயிண்ட் தான். இங்கே நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுறோம். டிரா ஆயிடுச்சுன்னா ஈச் 1. ஒரு பால் 3 ரன். டிரா ஆயிடுச்சுன்னா ஈச் 1 பாயிண்ட் தான் தருவோம். சூப்பர் ஓவர் கிடையாது. 0 ரன் ரேட். ரன் ரேட் அதுலயே வந்துருமாமா. அதை விட்டுரு. ரன் ரேட் வருது. அப்படியே ஓடுறாரு அவரு. நில்லு 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 பத்தி ஓடணும். வெற்றி. பாருங்க யாருமே யோசிக்காத ஒண்ணு யோசிச்சு மேட்ச நல்ல ஒரு மேட்ச். இது ஃபைட்டா போச்சு.
ரங்கன் லெவன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் பிளேயர் ஆஃப் த மேட்ச் கார்த்திக் ராஜா. கார்த்திக் நல்ல ஒரு ஃபைட்